ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரம்பத்திலே குரல்ல ஒரு குதூகலம் தெரியுமே மக்களே. ஏன்னா இந்த சீரீஸ் அப்படி. சரி வாங்க, எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, சீரீஸ்குள்ள போயிடுவோம். போன எபிசோட்ல நம்ம பசங்க எல்லாம் ஹேண்டில் பண்ண கேஸ ஒரு வழியா முடிக்கிறாங்க. கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் ஏன் இந்த கொலைய பண்ணிருக்கான்ற ரீசனையும் கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம போன எபிசோட் கிளைமேக்ஸ்ல வச்சானே ஒரு ட்விஸ்ட். வழக்கமா நம்ம பாயாவோட கனவுல ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருப்பால, அந்த பொண்ணு பாயா கிட்ட பேச உன்னோட மனசுக்குள்ள பாரு நான் யாருன்னு தெரியும் அவ சொல்ல, அந்த பொண்ணு தானா மாறுறா. அந்த ஷாக்லயே குறையாம நம்ம பாயா இருக்க. அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கருடன் அங்க வந்து நிக்குது. இப்படி ஒரு செம்ம ஸ்டன்னிங்கான ஒரு ட்ரீம் சீக்வன்ஸை பார்த்துட்டு இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு இந்த எபிசோட்ல பாப்போமா. இப்படி அவன் கனவு கண்டுட்டு இருக்க. அவனோட தங்கச்சி கத்திக்கிட்டே ரூம்குள்ள வரா. அப்பதான் பாயா தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்க ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி திருன்னு முழிக்கிறான். நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சுத்தி முத்தி பாக்க இங்க தங்கச்சி அவன் கிட்ட, பாயா என்னடா உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், கீழே நீ வருவேன்னு பாட்டி டின்னர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்கனவே உன் மேல செம்ம கோமா இருக்காங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா அப்படின்னு சொல்ல இங்க பாயாக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி ஸ்டெடி ஆகாம நான் வர நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா மொபைல் எடுத்து தானு கால் பண்றான். தான் நீ எங்கடா இருக்க? என்னடா அபார்ட்மெண்ட்ல ஸ்விம்மிங் பூல்ல இருக்க. சரி உன் கூட யாரா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க, கெம்மும் பேபியும் இருக்காங்க. யாய் வந்துட்டு இருக்கா? என்ன விஷயம்டா? இதுக்கு பாயா பதட்டுமா? தான் எனக்கு உன்னை பத்தி ஒரு கெட்ட கனவு வந்தது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. என்ன கேட்டனா உனக்கு அடிப்பட்ட காயம் குணமாகற வரைக்கும் நீ கொஞ்ச நாள் லீவ்ல இரு. இதுக்கு தானு டே என்னடா பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? நான் என்னன்னு சொல்லிடா லீவ் கேட்பேன். பாயாக்கு என்ன பத்தி ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கான், அதனால எனக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஏதாச்சும் லூசு மாதிரி உளராதரா அப்படின்னு சொல்ல, ஐயோ தான் நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளுடா. உனக்கு அடிக்கடி வர விஷயம் நான் இப்படி நம்புறேன், அதே மாதிரி இந்த கனவு இப்ப நம்பிதான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்குடா. ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கனவு எனக்கு வந்துட்டே இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்ல, இதுக்கு தானே இப்ப என்ன நான் ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளவுதானே, அதெல்லாம் நான் என்ன பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு படார்னு போனை கட் பண்ணிடான் தானு. இங்க பாயா கோவம் வர இவன் சொல்றத கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தானே பார்க்க கிளம்ப அவன் தங்கச்சி நிப்பாட்டிட்டு, டே பாயா எங்க போற? ஏற்கனவே நீ வீட்டுக்கு வரலன்னு பாட்டி செம கோவத்துல இருக்காங்க, இப்ப நீ சாப்பிடாம கிளம்புறன்னா அவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுவாங்கடா. இதுக்கு பாயா இன்னும் பதட்டம் குறையாம, ஏய் ப்ளீஸ் பாட்டி எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோ, நான் அவசரமா போகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப கூட அவன் தங்கச்சி விடாம, டே அண்ணா நில்லு, உன்னோட பதட்டம் உன்னோட அவசரம் பார்த்தா இது வேற ஏதோ மேட்ரு மாதிரி தெரியுதே, யாராவன் அப்படின்னு இவ கேட்க, குட்டிச்சாத்தான் கரெக்டா கண்டுபிடிச்சிச்சே அப்படின்னு இவன் நினைச்சிட்டு, அது என் ஃப்ரெண்டுனா என் கூட வேலை பண்றவன். இதுக்கு அவன் தங்கச்சி, சரி ஃப்ரெண்டு தானே, அதுக்கே அவசர அவசரமா போனோம், போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. இதுக்கு பாயா, அம்மா தாய் அவனுக்கு போன் பண்ண, இங்க பாரு அவன் எடுக்கல, அதான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன், நீ வேற கரைச்சல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகலான்னு கதவு திறக்கவும் இங்க வாசல்ல கரெக்டா டாவ் வந்து நிக்கிறா. டாவ் வேற யாரும் இல்ல, பாயாவோட கசின். போன எபிசோட்ல பார்த்தோம்ல, அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல உள்ள என்ட்ரி கொடுக்க பாயா அப்படியே திரும்பி அவன் தங்கச்சியை பாக்குறான். சரி இந்த தங்கச்சி பேரு சொல்லிடுவோம், பாயா தங்கச்சியோட பேரு நீ. சோ இவங்க ஸ்லோ மோஷன் எஃபெக்ட், இவங்க பாத்துக்கிற பார்வை, பாயாவோட லுக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒருவேளை நீயும் டவ்வும் பேரா இருப்பாங்களோ, போக போக பாப்போம். இப்ப பாயா கிட்ட கேஷுவலா பேசிட்டு அப்படியே நீய பாக்க, இது யாரு அப்படின்னு கேக்குறா. இவன் என் தங்கச்சி நீ அப்படின்னு சொல்ல, டவ் நீ கிட்ட போயிட்டு, நான் உன்னை சின்ன வயசுல பார்த்தது, நீ வளர்ந்துட்ட, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம நீயும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ண, அதுக்குள்ள பாட்டியும் அங்க வந்துடுறாங்க. டவ் உள்ளவா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்ப அவசரமா போன பாயாவால கிளம்ப முடியாது, ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களே, சரி உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்குள்ள வரான். இப்ப அடுத்து அப்படியே தானோட அபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். மொத்த கும்பலும் அங்க அட்டெண்டன்ஸ் போட்டுற. பாயாக்கு கெட்ட கனவு வந்து தானே லீவ் போட சொன்ன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிட தானே போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பாயாக்கு இவனை பத்தி கெட்ட கனவு வந்ததுன்னா லீவ் போட சொல்றான்? ஆமா தானே, நீயும் பாயாவும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு இந்த கேம் கேட்க, தானு டக்குன்னு சேச்சா அதெல்லாம் இல்லடா, அவன் வெறும் என்னோட கொலீக் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இதுக்கு கெம்மு மறுபடியும், என்ன தானே யார்கிட்ட கதை விடுற, உன்னை பத்தி கெட்ட கனவு வந்ததுக்கே அவன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறான் அப்படின்னா அவனுக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்கும், கேட்டா கொலீகுன்றான். இதுக்கு மறுபடியும் தானு, டே சொல்றத நம்புங்கடா, நாங்க வெறுமனே கொலீக் அவ்வளவுதான். இதுக்கு பேபி, டே சும்மா கதை விடாத, பாயா அவன் கூட இருக்கும் போது அவனை என்ன மாதிரி பாக்குறான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒண்ணுன்னா நீ உடனே போய் காப்பாத்துற, அவ்வளோ ஏன் அவனுக்காக கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்க, கேட்டா கொலீக்ஸ்ன்னு கதை விடுறங்க கிட்டே. இப்ப கெம்மு கிட்ட வந்துட்டு, சரிடா நீ அவனை கொலீகா நினைக்கிறலாம் ஓகே, ஒருவேளை பாயாக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னானா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, தானு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, டே சும்மா இருங்கடா போங்கடா அப்படிங்கிறான். டே தானு மழுப்பாம
பேசாம உண்மையை சொல்லு, நீ சொல்றது உண்மைன்னா அவன் கொலிக்கு தான் இப்ப சத்தியம் பண்றா அப்படின்னு சொல்ல, தானு யோசிச்சுட்டே சத்தியம் பண்ணலான்னு வர மனசாட்சி குறுகுறுன்னு உறுத்த, அதெல்லாம் சத்தியம் என்னால பண்ண முடியாது போங்கடா அப்படிங்கிறான். பாருங்கடா, இதுல இருந்தே தெரியலையா, பாயா தானுனா உருகிறதும் தானு பாயானா உருகிறதும் இப்படிதான் மச்சான் அப்படியே லவ் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். இப்படி சொல்லிட்டு இந்த கெம்பு பையன் கிட்ட வந்து பேபியோட கண்ணத்துல பச்சக்குன்னு ருமா கொடுத்துட்டு, நான் ஏன் அவ்வளவு ஷோரா சொல்றேன்னா எனக்கும் பேபிக்கும் லவ்ஸ் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. என் பேபி மேல அதிக அக்கறை வர வர அவன் மேல அப்படியே லவ்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கு யாரு ஏண்டா நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன், உங்க காதல் கதையா கொஞ்சம் சொல்லுங்களேன்டா. இதுக்கு கெம்பு ரொம்ப உற்சாகமா, அவ்வளவுதானே இப்ப சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டு ஒரு நாள் அதிகாலை வேளையில் கட்டுமஸ்தான என் உடம்பை சூரிய கிரணங்கள் தாக்கி கொண்டிருக்க அதை பார்த்தவுடன் கவுந்து விட்டான் இந்த பேபி அப்படின்னு சொல்ல, பேபி சிரிச்சுக்கிட்டு, மூஞ்சி உன்னைய பார்த்து அப்படியே கவுந்துட்டாலும் இவனை என்னைக்கு யூனிவர்சிட்டியில பார்த்தனோ அன்னைக்கே காலேஜ் விட்டு போனான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இப்படி இவன் பங்கமா கலாய்க்க எல்லாரும் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. டே பேபி நீயாச்சும் சொல்லுடா, அப்படி என்னதாண்டா இவன் பண்ணா இப்படி இவன் கேட்கவும் அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. இப்ப நம்ம கெம்மோட காலேஜ் ஸ்விம்மிங் பூல காட்டுறாங்க. கெம்மு பயங்கர சீரியஸா அந்த ஸ்விம்மிங் பூலோட ஜம்பிங் போர்டு இருக்கும்ல அங்க வேகமா ஓடி வரதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்படியே நமக்கு கேமராவை ஜூம் பண்ணி காட்ட செம்ம ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த கெம்மு பையன் ஓடி வந்து பொத்துன்னு தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அது என்னமோ டைனிங் டேபிள்ல இருந்து கீழே குதிக்கிற அளவு தான் இருக்கு. இப்படி ஒரு சாதனையை பண்ணிட்டு ரொம்ப பெருமையா அப்படி மேல ஏறி வந்து நிக்க அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் குய்யோ முயோன்னு கத்துறாங்க. கெம்முக்கு பெருமை தாங்காம சிரிச்சுட்டு இருக்க சடனா அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் அவனை தாண்டி போக, ஹீரோ நம்ம இங்க இருக்கோம் இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு திரும்பி பார்த்தா அங்க நிஜமாவே ஒரு பையன் ஹைட்ல இருந்து குதிச்சிருப்பான். அவன் பின்னாடி எல்லாரும் போக, அதான பார்த்தேன் இதுக்கே எல்லாரும் மயங்கிட்டாங்களான்னு ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துச்சு. இப்படி நினைச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து அவன் பாட்டுக்கு நடந்து போறான். அப்ப சடனா பின்னாடி இருக்க எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. அங்க இருக்க பசங்க எல்லாம் கிளாப் பண்ண கெம்மு என்னடா திரும்பி பார்த்தா எல்லாரும் அவனை பார்த்துதான் கத்தியும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு உச்சக்கட்ட பெருமையாயிட்டு, எனக்கு அப்பயே தெரியும் என்னதான் ஹைட் கம்மியா இருந்தாலும் நம்ம ஜம்பிங் ஸ்டைல்லே எல்லாரும் மயங்கிருவாங்கன்ட்டு, உன்னைய பத்தி நீயே தப்பா நினைச்சிட்டேடா கெம்முன்னு சொல்லிட்டு தலைமுடியை சரி பண்றது என்ன போஸ் கொடுக்கறது என்னன்ட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருக்க. அங்க தூரத்துல இருக்க பசங்க மட்டும் டே கீழே பாருடான்னு கத்துறாங்க. என்னத்த கீழே பாக்குறது அப்படின்னு குடிஞ்சு பார்த்தா இந்த கெம்மு பையன் தண்ணில இருந்து எழுந்து வந்தால அவன் போட்டிருக்க அண்டர் வேர்டு தண்ணிலேயே விட்டு இவன் மட்டும் எழுந்து மேல வந்திருக்கான். வந்தது மட்டும் இல்லாம இதுல இப்படிக்காவும் அப்படிக்காவும் திரும்பி போஸ் வேற. ஐயோ அசிங்கமா போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவோன்னு ஓடி வர கரெக்டா அந்த டைம் பேபி குறுக்க வரான். அதுவும் நேரா பார்க்காம எல்லாரும் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க கும்பலா கை தட்டிட்டு இருக்க பசங்களை பார்த்துட்டு இருக்க கெம்மு ஓடி வர்றது அவன் கவனிக்கல. அப்படியே பேபி மேல முட்டி ரெண்டு பேரும் பல்கா போய் தண்ணிக்குள்ள விழுகுறாங்க. கெம்மு ஒரு மாதிரி சுதாரிச்சுட்டு தண்ணில இருந்து வெளில வர, அதாவது இன்னும் தண்ணிக்குள்ளதான் இருக்கான் ஆனா தலையை மட்டும் வெளில காட்டுறான். இங்க பேபியும் அப்படியே வெளில வரான். ஆனா சும்மாவா வரான், கெம்மோட அண்டர் வேற அவன் தலையில கிடக்குது. இப்படி ஒரு மரண பங்கமான ஃபர்ஸ்ட் மீட் நடக்க ரெண்டு பேருக்கும். நம்ம பேபியோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுல, அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரான். அங்க பாத்ரூம் வாசல்லே இந்த கெம் வெயிட் பண்ணிட்டு பேபி வெளில வந்த உடனே அவனோட அட்டையரை பார்த்த உடனே மயங்கிடுறான் கெம்மு. பேபி அவன் கிட்ட, அது சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ வரத நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல கெம்மு ரொம்ப பெருந்தன்மையா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல, ஆமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே, உனக்கு இந்த இன்ஃபினிட்டி மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறான். பேபிக்கு ஒன்னும் புரியாம, என்னது இன்ஃபினிட்டியா அப்படின்னா, ஓ காட் சிலி ஃபெல்லோ உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா, இன்ஃபினிட்டி மேன் எல்லாமே விதிப்படி நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஃபினிட்டி இப்படி மறுபடியும் சொல்ல பேபி கொஞ்ச நேரம் அவனே பார்த்துட்டு, ஓ நீ டெஸ்டினியே தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். கெம்முக்கு ஒரே பல்ப் ஆயிட்டு, ஓ அப்ப நான் சொன்னது வேறயா அப்படின்னு கேட்க, ஆமா நீ சொல்ல வேண்டியது டெஸ்டினி. இதுக்கு கெம்மு, சரி எப்படியும் நான் சொல்ல வந்தது உனக்கு புரிஞ்சிச்சுல, அதான் மேட்ரு, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னு நீ நம்புறியா நம்பலையா. இதுக்கு பேபி அமைதியா இருக்க, நீ நம்புறியோ இல்லையோ நான் நம்புறேன், ஏன்னா இன்னைக்கு காலையில என்னோட அழகான பைசெப்ஸ் மேல சூரிய ஒளி படமோதே நினைச்சேன் இன்னைக்கு ஏதான் முக்கியமான நாளா இருக்கும்ட்டு, கரெக்டா நீ வந்து என்ன மீட் பண்ணிட்டு பாத்தியா. இப்படி அவன் கவிதைன்ற பேர்ல அவனே ஒன்னு நினைச்சுக்கிட்டு சொல்ல, சொன்னது மட்டும் இல்லாம தன்னை பத்தி அவனுக்கே ஒரு பெருமை. ஐயோ கெம், இந்த ஊர்ல ஒன்ன அடிச்சுக்க ஆள் இல்லடா, என்னமா கவிதையா கொட்டுது நீ வாய் திறந்தான்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க. இங்க பேபி ரியாக்ஷனே இல்லாம அமைதியா இருக்கான். சரி நான் அப்ப கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அவனை பார்த்து ஒரு ஃபிளைங்க்கு சும்மாவை தட்டி விடுறான். இப்படி இந்த கதையை அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்ல, எப்படா என் கதை செம்ம ரொமான்டிக்கா இல்ல அப்படின்னு ரொம்ப பெருமையா பேச, யாய் அவனை பார்த்துட்டு, கருமும் இந்த காரி மூஞ்ச கதையை தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தியா நீ, செம்ம கிரிஞ்சா இருக்குடா, ஏதா சீரியல் கீழ் பார்த்துட்டு போனியா என்ன. இதுக்கு தானே, சரிடா அவனை மீட் பண்ணது அதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் ஆச்சே, அப்புறம் எப்படி பிக்கப் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்க, கெம்மு ஒரே பெருமையா, அதை கேளு நீ இப்பதான் சென்டர் ஆஃப் தி ஸ்டோரிக்கு வந்திருக்க, எனக்கு பேபிய பார்த்த உடனே பிடிச்சிச்சா,
அதனால எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணுன்ட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி இவ சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. இப்ப கெம்ம பேபி எங்க வரானு நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு பேபி ரிட்டர்ன் வரா. ஓய் பேபி அப்படின்னு இவன் கூப்பிட, என்னையா பேபின்னு கூப்பிட்ட? ஆமா உன்னதான் பேபின்னு கூப்பிட்டேன். அன்னைக்கு நனைஞ்ச ட்ரெஸ் எல்லாம் நான் துவச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்க செல்லும் அப்படின்னு சொல்ல அவன் கொடுக்கும் போதே அவனோட ட்ரெஸ்ஸை மோந்து பார்த்துக்கிட்டே கொடுக்குறான். டேய் குடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போடுங்க. கெம்மோட ட்ரெஸ்ஸை இவனும் துவச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த உன் ட்ரெஸ் வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போக, இரு செல்லும் அதுக்குள்ள போயிட்டா எப்படி, நம்ம 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்ல, இதுக்கு பேபி இங்க பாரு நான் இப்பவே தெளிவா சொல்றேன், எனக்கு பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன் பின்னாடிதான் நிறைய பொண்ணுங்க சுத்துறாங்கல்ல அவங்க கூட போயேண்டா. இதுக்கு கெம்மு, சரி பரவாயில்ல ஒரு ஃப்ரெண்டா உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், யாருக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழக ஆரம்பிக்க ஃப்ரெண்டை தாண்டி அப்படியே நகர்ந்து போலாம்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபியை ரொம்ப கம்பல் பண்ண, சபா இவன் போமாட்டான் போலே அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, கையை எண்ணத்தை கொடுத்துக்கிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை திருப்பி தோல் மேல போட்டுக்கிட்டு 2 பேரும் சாப்பிடலான்னு போறாங்க. ஆனா கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் பார்த்தா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பர்பிள் லைட் மக்களே, பர்பிள் லைட்னால என்ன நடக்கும் தெரியாதா, ஒரே கச்சகச்சாதான். ஆனா இந்த பேபி என்ன உஷார் பாருங்க மக்களே, எனக்கு பசங்களே பிடிக்காதுன்னு இன்னாமா போய் சொல்லியிருக்கான் பாருங்களேன். இப்ப உள்ள வந்து ஃபுல் ஆன் ஆக்டிவ் மோட்ல 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. பேபி கெம்ம பார்த்துட்டு இங்க பாரு என்னோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கும், எனக்கு ஈடு கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்ல, கெம்ம அப்படியே ஃபுல் ஆன் எனர்ஜியோட யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட, என் பர்ஃபார்மன்ஸ் நீ பார்த்தது இல்லையே இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டனை கழட்டி ஓபன் பண்ணலான்னு போக கையில பட்டன் போட்டிருப்பான், அதை ரிமூவ் பண்ண மறந்துடுவான். ரொம்ப நேரமா கையை உதறிக்கிட்டே இருப்பான், ஷர்ட் ரிமூவே ஆகாது. இதை கவனிச்சுட்டு பேபி ஒரு பக்கம் சட்டை எடுக்க இன்னொரு பக்கம் ஷர்ட் இப்படி ஸ்டைலா சுத்தி கழட்டுவோன்னு பார்த்தா ரொம்ப நேரமா கெம்ம சுத்திக்கிட்டே இருக்கான், ஷர்ட் கையில இருந்து விழவே மாட்டேங்குது. சரி இதையும் அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை ஒரு வழியா தூக்கி வீச ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் விஷயத்துக்குள்ள இறங்குறாங்க. ஆனா மக்களே நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் இன்டிமேட் சீன் தான் இதுதான். இந்த டைரக்டர் கதையை தான் வித்தியாசமா எடுத்து வச்சிருக்காருன்னு பார்த்தா இன்டிமேட் சீனை கூட விட்டு வைக்கல மக்களே, ஃபுல் ஆன் தரோ என்டர்டெயின்மெண்ட். ஒரு இன்டிமேட் சீனை பார்த்து குலுங்கி சிரிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. யாய்க்கு அப்படியே புல்ல அரிக்குது. டேய் சும்மா சொல்லக்கூடாதுரா, வேற மாதிரி கப்பல்டா நீங்க 2 பேரும், ஏண்டா டைரக்டா விஷயத்துக்கே இறங்கிட்டீங்களா, நடுவுல இந்த பேசுறது லுக் விடுறது அதெல்லாம் எதுவும் கிடையாதா. இதுக்கு கெம்மு, யாய் நாங்க கொஞ்சம் ஓல்டு மெத்தட ஃபாலோ பண்ணோம்டா, 2 பேருக்கு எது முக்கியமோ ஃபர்ஸ்ட் நாங்க அதுல கம்பேட்டபிளான்னு செக் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அப்புறம் பேசி பழகிட்டு முக்கியமான விஷயத்துல கோட்டை விட்டு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது இப்படி இவன் சொல்ல, பேபி அப்படியே தானு கிட்ட வந்து இந்த பாரு தானு உனக்கு பாயா மேல ஃபீலிங் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா பேசாம எங்க மெத்தட ஃபாலோ பண்ணிடு, கண்டிப்பா ரிசல்ட் அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல தானு ஒரே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே, டே அடி வாங்க போறீங்க எல்லாரும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பாயா மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறான். அவன் போனதுக்கு அப்புறம் என்னடா அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றான், ஒருவேளை நிஜமாவே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ இல்லன்னா இவன் வேற யாரையா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கானா, டே ஏன் இங்க வந்து உட்காருவா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம், நீ சொல்ல இவனுக்கு வேற யாருன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி. இப்படி பேபி கேட்ட உடனே யாய் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறான். அது இருந்திருக்காங்கடா ஆனா அவங்க இறந்துட்டாங்க, அதுல இருந்து தான் ரிலேஷன்ஷிப்னாலே பயப்படுவான், தன்னால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்டா, அதோட மறுபடியும் அவன் லவ் பண்றவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அவனால அந்த பெயின் தாங்க முடியாதரா. இப்படி விஷயத்த 2 பேர்கிட்டயே சொல்றான். இப்ப அடுத்து இங்க நம்ம பாயா வீட்டுக்கு வருவோம். டாவா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கால, எல்லாரும் சாப்பிட உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்க எதேச்சியா பாட்டி கிட்ட பாயாக்கு அடிப்பட்ட விஷயத்த பத்தி சொல்றா. பாயா நீ வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள உனக்கு அடிபட்டுருச்சு, என்னதான் உனக்கு பிடிச்ச வேலையா இருந்தாலும் ஃபேமிலி பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல, உன்னை இப்படி பார்க்க பாட்டிக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்க அப்படியே பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க வேணா பாயா கிட்ட சொல்லி இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்லுங்க, நீங்க சொன்னா கேப்பான் அப்படின்னு சொல்ல, பாட்டி இதுக்கு அப்படி நான் சொல்ல மாட்டேன்டா, இந்த வேலை பாயாக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அவனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணாதன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு டவ் அது என்னமோ கரெக்ட் தான் பாட்டி, அப்படின்னா பாயா அவனுக்கான பர்சனை சீக்கிரமா சூஸ் பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி உனக்கு அடிபட்டு இருக்கும் போது அவங்க கூட இருந்து பாத்துப்பாங்கல்ல. இதுக்கு டக்கு நீ அதான் நானும் பாட்டி இருக்கோமே, நாங்க அவனை பத்திரமா பாத்துக்க மாட்டோமா. இதுக்கு டவ் அவளை பாத்துக்கிட்டே, நீ எவ்வளவு நாளைக்கு உங்க அண்ணன் கூடயே இருக்க போற, உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா, அவங்களுக்கு அவங்கவுங்க பார்ட்னர் வந்தாதான் கரெக்டா இருக்கும். இப்படி இவ சொல்லிட்டு இருக்கும் போதே நீ டவ்வ பார்த்து சிரிக்கிறதும் அவளை பார்த்தோன்னே வெக்கப்படுறதும் இது எல்லாத்தையுமே பாயா நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப டவ் பாட்டி கிட்ட, பாட்டி அம்மா உங்களை ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்க வருவீங்க
வருவீங்கல்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாயாவையும் வர சொல்றாங்க. அவன் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லதான் வரான். ஆனா அதுக்குள்ள நீ அவனை கிள்ளிட்டு தயவு செஞ்சு பாட்டி கூட போயிடு, இல்லன்னா அவங்க கண்டிப்பா கோச்சுப்பாங்க அப்படின்னு சிக்னல் காட்ட சரி பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நீக்கும் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகணும். ஏன்னா டவ் அங்க வருவாள்ல, சோ நம்மளே வாலண்டியர் பண்ணிக்கலாம்னு நினைச்சு நானும் வேணா வரட்டுமா அப்படின்னு கேட்க டவ் ரொம்ப கேஷுவலா அதுக்கு என்ன வா ஏன் அப்படின்னு சொல்றா. இவன் வான்னு சொன்ன உடனே இங்க நீக்கு ஒரே சந்தோஷம், மூஞ்செல்லாம் செவ செவன்னு ஆயிட்டு ஒரே வெக்கம். இப்ப டாவ் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாயா ரூமுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கவலைன்னா இந்த தான பையன் ஒரு மெசேஜ் கூட அனுப்பலையேன்னு டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நீ உள்ள வர, அதுவும் சும்மா வராளா, அண்ணனுக்கு பாசமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வரா. இத பார்த்தோன்னே பாயாக்கு சந்தேகம் வந்து என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு, அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கே அப்படின்னு கேட்க நீயும் அசடு வரைஞ்சுக்கிட்டே என்ன அப்படி சொல்லிட்ட, என் அண்ணனுக்கு நான் பாசமா எடுத்துட்டு வரேன், அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல இதுக்கு பாயாவில பார்த்துட்டே உன் பாசம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், சரி வச்சுட்டல நீ போ அப்படின்னு சொல்ல அங்க இருக்க சோஃபால நீ உட்காந்துட்டு இன்னைக்கு என்னமோ உன் ரூம் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே சிரிச்சுட்டு உட்கார்றா. பாயாக்கு நல்லாவே புரியுது இது ஏதோ காரியத்தோட தான் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இவனும் அவன் பக்கத்துல போய் உட்காந்து ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன விஷயம் டைரக்டா கேட்டுறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு நீ வெக்கப்பட்டுக்கிட்டே அது ஒண்ணும் இல்லன்னா நீயும் டாவும் ஃபாரின்ல ஒன்னா படிச்சீங்கல்ல, அப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க அப்படி வா கதைக்கு அப்படிங்கிற மாதிரி பாயாவில பார்த்து சட்டலா சிரிச்சுக்கிட்டே ஆமா ஒன்னதான் படிச்சோம், நாங்க 2 பேரும் க்ளோஸ் தான், அப்புறம் என்ன வேணும், அது நீங்க 2 பேரும் க்ளோஸ்னா ஒன்னா இருந்திருக்கீங்களோ. இதுக்கு பாயா டக்குன்னு அட லூசு நானும் அவளும் அண்ணன் தங்கச்சி மாதிரி, அந்த விதத்துல நாங்க க்ளோஸ் அப்படின்னு சொல்ல அண்ணன் தங்கச்சின்னு சொன்ன உடனேதான் இங்க டாவுக்கு அப்படியே பிரகாசமா ஆகுது. அப்படி நான் சொல்றேன் அப்பனா சரி அப்படின்னு சிரிக்கேன். பாயா இன்னும் கிட்ட வந்துட்டே டைனிங் டேபிளே நோட்டீஸ் பண்ண அவளை பார்த்தோன்னே என்ன வைக்கப்படுற நீ, திடீர்னு என்ன டாவ் மேல இன்ட்ரெஸ்ட் உனக்கு. இதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே அது எப்படி அவளை பிடிக்காம இருக்கும், அவ எவ்வளவு அழகா இருக்கா பார்த்தல, ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்கா, உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா, அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் அண்ணனுக்கு பெர்ஃபெக்டான பேரா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் யோசிக்கும் போது தான் அவ்வளோ நல்ல பொண்ணை போய் உன் கூட சேர்த்து வைக்கணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி பாராட்டுற மாதிரி பாயாவை வாரி விட பாயாவை சிரிச்சுக்கிட்டே அப்போ எனக்கு செட் ஆகலனா உனக்கு செட் ஆகுமோ, இப்படி கேட்ட உடனே நீக்கு ஒரே வைக்க வர அதுக்கு மேல பாயாவை ஃபேஸ் பண்ண முடியாம சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து எழுந்து அவன் டெஸ்க்கு போறான். அப்ப அவன் நோட்ல வரைஞ்சு வச்சிருப்பான்ல அந்த டிராயிங் எல்லாம் பார்க்க அது யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. அந்த பையனோட கொலீக் தான் அந்த இன்னொரு டிராயிங் என் கனவுல அடிக்கடி வர பொண்ணு. இப்படி இவன் சொன்னதும் அந்த 2 போட்டோ பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தான் ஒரே மாதிரி இருப்பாங்க நீ சொல்லிட்டு இருக்கியா, அதனாலதான் உனக்கு இந்த பொண்ணு கனவு வந்த உடனே உன் ஃப்ரெண்ட போய் பார்த்தே ஆகணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி துடிச்சியோ. இப்படி பேச பேச பாயாக்கு ஏதோ ஒரு யோசனை வருது. நேரா எழுந்து நீ கிட்ட வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட் ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வேலை பண்றான்னு நீ சொல்லுவல்ல, அவ இன்னும் அங்கதான் வேலை பண்ணிட்டு இருக்காளா. இதுக்கு நீ யோசிச்சுட்டே போன டைம் பேசும்போது அப்படிதான் சொன்னா, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்ல, சோ மோஸ்ட்லி அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறா. இப்ப அடுத்த பாயா நீயோட ஃப்ரெண்ட தேடி அவர் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறான். இந்த பொண்ணோட பேரு வி. அப்ப கேலரிக்குள்ள யாரோ ஒரு ஆளு வி கிட்ட வந்து அந்த பெயிண்டிங் இங்கதான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க வி அந்த பெயிண்டிங் இங்க இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனாலும் அந்த ஆள் விடாம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க வி ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் பாயா விய மீட் பண்ண நீ எப்படி இருக்க அப்படின்னு கேஷுவலா விசாரிக்கிறாங்க. அப்புறம் பாயா வி கிட்ட இப்போ ஒரு ஆள் வந்து பேசிட்டு போனால அவனை பார்க்கவே கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்ல இதுக்கு வி அவனோட சொந்த பெயிண்டிங் இங்க இருக்கிறதாவும் அவனுக்கு தெரியாம அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க வந்து வித்துட்டான்னு சொல்றான். ஆனா கண்டிப்பா அவன் பெயிண்டிங் எல்லாம் இங்க கிடையாது, சும்மா ஏமாத்தி ஏதாவது ஒரு பெயிண்டிங் வாங்கிட்டு போறதுக்கு இந்த மாதிரி எப்பவுமே நிறைய ஆளுங்க வருவாங்க. சில பேர் ஒரு பெயிண்டிங்கை பார்த்து இது என்னோடதுன்னு அடிச்சு சொல்லுவாங்க, ஆனா அந்த பெயிண்டிங் எவ்வளவு ரேரான ஆன்டிக் விஷயம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க அப்ப டக்குன்னு பாயா அவகிட்ட நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சு வச்சிருப்பான்ல அந்த நோட்டை காட்டுறான். அதை தொடர்ந்து அவனுக்கு வந்த கனவு பத்தி எல்லாம் அவகிட்ட சொல்றான். இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு உன்னை தவிர வேற யாரு இது சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன், ஒரு கனவுக்கும் இன்னொரு கனவுக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி நீ சொல்றதே என்னால நம்ப முடிய மாட்டேங்குது. இதுக்கு பாயா எனக்கும் அதே டவுட் தான், இப்போ அந்த நோட்ல இருக்க அந்த பெயிண்டிங்கை பாரு, இவங்க எல்லாம் தான் என் கனவோட சம்பந்தப்பட்டிருக்காங்க, நீங்க நிறைய பழங்காலத்து பொருள்லாம் பார்த்திருப்ப, அதுல இந்த ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் ஏதா இருக்கா பாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு பொதுவா ஆர்கியாலஜிங்கிறது ஏற்கனவே இந்த பூமியில இருந்த வாழ்ந்த பொக்கிஷங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான். ஆனா உன்னோட கனவுப்படி பார்த்தா பாதி மனுஷன் பாதி பறவைன்ற மாதிரி கிரீச்சர் எல்லாம் பூமியில வாழ்ந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, அதனால அதை பத்தின புக்ஸும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஊர் மக்கள் வாய் வார்த்தையா பேசுறது தான், அதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன், ஆனா சயின்டிபிக்கலி ப்ரூஃப் இருக்கான்னா ஒன்னும் கிடையாது. இதை கேட்டு பாயா கொஞ்சம் டல்லாக மறுபடியும் ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் நம்புறேன் பாயா, சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாம எத்தனையோ விஷயம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. நம்மள சுத்தி இருக்க எனர்ஜி, ஆன்மா, அதிசயங்கள் இதெல்லாம் நம்மளால ஃபீல்
ஃபீல் பண்ணதானே முடியுது. அதனால ஒரு சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் கேட்டனா என்னால சொல்ல முடியாது. ஆனா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன். இந்த மாதிரி வாய் வார்த்தையா கேள்விப்பட்ட விஷயத்த அதான் நீ சொல்ற மாதிரி நாகா கருடா இந்த விஷயம்லாம் யாரோ ஒருத்தர் ப்ராப்பரா எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும். நம்ம கேலரியிலே லாஸ்டா போனேன்னா அங்க ஆன்டிக் ஹிஸ்டரிக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க உள்ள வேணா உனக்கு ஏதாவது கிடைக்குதா பாருன்னு சொல்லிட்டு பாயாவை அங்க போக சொல்றா. இப்ப பாயாவை அந்த ரூமுக்கு போறான். இது அந்த மெயின் கேலரியில இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு தனி ரூம் மாதிரி இருக்கு. இவனும் உள்ள போயிட்டு அங்க இருக்க பொருள்லாம் பாத்துக்கிட்டே வர அவனுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. எதேச்சும் அந்த கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. அந்த கண்ணாடியை கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல ஏதோ இருக்கா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறான். ஆனா அவன் திரும்பின டைம் அந்த உருவம் அப்படியே காத்தா மறைஞ்சு போயிருது. அதை பாத்துக்கிட்டே அந்த சைடு நடந்து வர திடீர்னு அந்த ரூமுக்கு ஒரு சைடுல இருந்து ஏதோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னதுன்னு கிட்ட போய் பார்த்தா ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா நிறைய புக்ஸா வச்சிருக்காங்க. இவனும் ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே வர அப்ப டாப் ஷெல்ஃப்ல ஒரு பழைய பவுண்ட் பண்ண புக் ஒன்னு இருக்கு. அதை எடுக்கலான்னு இப்படி கைய வைக்க அவன் தொட்ட அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவன் அப்படியே தூக்கி பின்னாடி வீசுது. அவன் அப்படியே கீழே விழும்போது அவனுக்கு ஒரு ஃபிளாஷ் ஆஃப் இமேஜஸ் அப்படியே வந்து போகுது. மக்களே இந்த எபிசோடோட ஹைலைட்டே இந்த கிளிப் தான். நல்லா கவனமா பாருங்க. திடீர்னு பாயா ஏதோ குகைக்குள்ள இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல வானத்துல ஒரு பக்கம் கருடன் வேகமா பறந்து வர இன்னொரு பக்கம் நாகம் கருடன் மேல பாயிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. சோ பேசிக்கலி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. இந்த சீனோட க்ளோசர்ல இந்த கருடனோட காலால நாகத்தை பிடிக்கிற மாதிரி கேமரா வச்சிருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல பாயா ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் காஸ்டியூம் போட்டிருக்கான். ஒரு மாதிரி ராஜா காஸ்டியூம் மாதிரி இருக்கு. அவனுக்கு கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. அப்போ தான் அங்க வரான். அவனும் அதே மாதிரி அந்த ஏன்ஷியன்ட் காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்கான். இப்ப அப்படியே பாயா கிட்ட வர கருட ராஜா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த ராஜா கையில அடிபட்டு இருக்கு. அத நாகாவா இருக்க தான்னு குணப்படுத்துறான். இதுக்கு கருடா நீ எதுக்கு என்ன காப்பாத்துன அப்படின்னு கேட்க நாகா இதுக்கு நீங்க உயிரோட தான் இருந்தீங்க அதனாலதான் உங்களை காப்பாத்துன அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல கடல கடியில பெரிய நாகம் காட்டுறாங்க. நம்ம முன்னாடி எபிசோட்ல அந்த நிறைய தலை வச்ச பாம்பு ஒண்ணு பார்த்தோம்ல அதே நாகம் அங்க காட்ட அது வாயில இருந்து இந்த ஃபயர் பாலா வந்துட்டு இருக்கு. அதாவது நெருப்பு பிழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அத வானத்தை நோக்கி அது கக்கிட்டு இருக்க. இங்க கடலுக்கு வெளியில கரையோரமா கருடனும் நாகாவும் நிக்கிறாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நாகாசும் நாகினீஸும் தங்களோட கடவுளுக்கு மரியாதை செலுத்துற விதமா தங்களோட வாயில இருந்து இந்த நெருப்பு பழம்ப கக்குவாங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு நாகா கருடா கிட்ட சொல்லிட்டு இருக்க. கருடாவும் அப்படியே திரும்பி நாகாவை பார்த்துட்டு நிஜமாவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல நாகா அண்ட் கருடா ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன் பார்த்தா கருடாவும் நாகாவும் ஒரு காட்டுக்குள்ள இருக்காங்க. என்னால உன் கூட வர முடியாது. இதுக்கு மேல மத்தவங்க என்னால கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு யாரோ சொல்ல இது நிஜமாவே நாகா சொல்றதா இல்ல கருடா சொல்றதான்னு தெரியல மக்களே. இந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு இருக்க அவங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி தண்ணியில இருந்து ஒரு பெரிய நாகம் வெளில வருது. மாஸ்டர் ஜக்குனா இந்த பக்கம் அப்படின்னு கூப்பிட அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பாயா ட்ரெயினிங்ல தண்ணிக்குள்ள போகும்போது அந்த கிரீன் கலர் Dress போட்ட பொண்ணு வந்து இவனுக்கு கை கொடுப்பால அந்த சீனை அப்படியே காட்ட அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வாய்ஸ் ஓவர்ல பாயா எந்திரி உனக்கு என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. இப்ப அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து கீழே மயக்கம் போட்டிருக்க பாயாவை வி எழுப்ப ட்ரை பண்றா. சோ மக்களே இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பாயா அந்த புக்கை தொட்ட உடனே அவன் மனசுல இந்த பழைய நினைப்பெல்லாம் அப்படியே கிராஸ் ஆகுது. எனக்கு ஒரு நிமிஷம் அடுத்தடுத்து இந்த கிளிப்பை பார்த்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு மக்களே. அமேசிங்கான சிஜி சும்மா சொல்லக்கூடாது. தரோலி இம்ப்ரெஸ்ட் மக்களே. இவ்ளோ எக்ஸைட்டடா நிஜமாவே நான் எந்த சீரீஸ்க்கும் இருந்ததே கிடையாது. அது கரெக்டா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. சந்தோஷங்கிறத விட பாருங்கப்பா இங்க பிஎல் சீரீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்கு எனக்கு. சரி இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. இல்லனா இந்த சீரீஸ பத்தி மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப வி வந்து பாயாவை எழுப்புறாளா. நம்ம பாயாம கான்சியஸ் வந்து எழுந்துட்டு எங்க இருக்கோ அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறான். என்னாச்சு பாயா ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். பார்த்தா நீ கீழே மயக்கம் போட்டு இருக்க. ரொம்ப நேரம் நீ எந்திரிக்காதவே நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா இப்படி வி சொல்லவும் பாயாக்கு இன்னமும் நடந்தது புரியாம அது என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியல வி. மேல ஒரு புக் இருந்தது அது எடுக்கலான்னு போகும்போது அந்த புக் எல்லாம் அப்படியே தவறிய மேல விழுந்துருச்சு. நானும் அப்படியே கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழே இருந்து ஒரு புக் எடுக்க அது கரெக்டா ஒரு பர்டிகுலர் பேஜ்ல ஓபன் ஆயிருக்கு. இந்த புக் அவன் தொடும் போது தான் கீழே விழுந்துருவான். இப்ப அந்த புக்ல எதேச்சும் ஒரு பக்கம் ஓபன் ஆயிருக்கு. அங்க ஒரு ஆளோட கண்ணு மட்டும் வரைஞ்சிருக்கு. அப்படியே அது கீழே நாகா சிட்டி கவர்னரோட பையன் அப்படின்னு போட்டிருக்கோம். மக்கள் இந்த நாகா சிட்டியை பத்தி முன்னாடி வந்த எபிசோட்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. பாயாக்கு தான் ஒரு குகைக்குள்ள போய் சுத்தி காட்டுவான் தெரியுமா. அப்ப சில கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணிக்குள்ள நாகா சிட்டி இருந்ததாகவும் அங்க நம்ம பாக்குற மாதிரி பெரிய கவர்மெண்டே நடந்துட்டு இருக்க மாதிரியும் சொல்லுவான். சோ அது ரிலேட்டடா இப்போ அந்த நாகா சிட்டி கவர்னரோட பையனோட கண்ணை தான் அங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணையும் ரொம்ப நேரம் பாயா பாத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே அந்த கண்ணை நமக்கு ஜூம் இன் பண்ணி காட்டிக்கிட்டே போக ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு அப்படி பேன் அவுட் பண்ணா அந்த கண்ணு வேற யாரோடது இல்ல மக்களே, நம்ம நெட்டகோக்கு டாக்டர் பையந்து தான். இந்த சீன் இங்கே கட் ஆயிட்டு அப்படியே இங்க தானோட வீட்டுக்கு வருவோம். தான வீட்டுக்கு இந்த டாக்டர் பையன் வந்திருப்பான். எனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ வேணா வாயன் டின்னருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்ட தானும் சரின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். இவங்க 2 பேர் கார்ல கிளம்பலான்னு போக அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு நம்ம பாயா வந்துடுறான். தானும் டாக்டரையும் ஒன்னா பார்த்த உடனே பாயாக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. தான் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே நீ இவன் கூட என்ன பண்ற, நீ முதல்ல வா அப்படின்னு கூப்பிட டாக்டர் இதுக்கு நானும் அவனும் டின்னர் சாப்பிட கிளம்பணும், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்க அவன் உன் கூட எல்லாம் வரமாட்டான், அவன் ஏன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானோட கையை பிடிச்சு இழுக்கிறான். தானும் அவன் கையை தட்டி விட்டு பாயா என்னடா ஆச்சு உனக்கு, நான் வரேன்னு சொல்லவே இல்லையே உன்கிட்ட, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற. இதுக்கு பாயா தான் கிட்ட தான் ப்ளீஸ்ரா நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும், தயவு செஞ்சு என் கூட வா இப்படி சொல்லிட்டே தானோட கையை மறுபடியும் பிடிச்சு இழுக்க இந்த டாக்டர் குறுக்க வந்துட்டு அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ கூட்டு போக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உன்னோட அனுமதி எனக்கு தேவை கிடையாது, தானை பாத்துக்கிறது என்னோட கடமை, அதை நான் கண்டிப்பா செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தானை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன்லடா உனக்கு ஆபத்து இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, அதனால நீ என் கூடயே இருடா அப்படின்னு சொல்ல தான் ஒன்னும் புரியாம அவனை பார்த்துட்டு இப்ப என்னடா ஆபத்து எனக்கு வந்துருது, நான் டாக்டர் கூட தானே போறேன் இப்படி மறுபடியும் தான் அடம் பிடிக்க பாயா அவனை மறுபடியும் கூப்பிடுறான். ஒரு கட்டத்துல தான் கோவப்பட்டுட்டு உன் இஷ்டத்துக்குலாம் என்னால இங்க வர முடியாது, இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு தான் ஏறி கார்ல போய் உட்கார்றான். அவன் கார் டோரை நார்மலா மூட இந்த டாக்டர் பையன் அவன் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த கார் டோரை திறக்க முடியாம லாக் பண்ணிடுறான். சோ இங்க காருக்குள்ள இருக்க தானுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு கேட்க முடியாது. அப்ப இந்த டாக்டர் பாயா கிட்ட வந்துட்டு நீ என்ன பண்ணாலும் உன்னால அவன் கிட்ட கூட நெருங்க முடியாது, அதுக்கு நான் எந்த காலத்திலயும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு பாயாவும் கோவப்பட்டுட்டு நீ மட்டும் இல்ல வேற எவன் வந்தாலும் தானே என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது இப்படி இவன் சொல்லிட்டு டாக்டர் அப்படியே செவுத்துல தள்ளிட்டு நீ அவனுக்கு பிரதர் மாதிரின்னு சொன்ன, அந்த இடத்துல நீ அப்படியே இருந்தனா அது உனக்கு நல்லது, தேவையில்லாம எங்களுக்கு நடுவுல வராது அப்படின்னு சொல்ல இப்ப இந்த டாக்டர் பாயாவோட காது கிட்ட வந்துட்டு அதே தான் நானும் உன்கிட்ட சொல்றேன், தானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நீ நினைச்சனா நீ அவன் கிட்ட இருந்து தள்ளிடு, அப்படி நீ அவன் கூட சேரணும்னு நினைச்சனா என்ன பண்ணியாச்சும் நான் உங்களை பிரிச்சிருவேன், அது தான் செத்தாதான் நடக்கும்னா அவனை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பாயாக்கு கோவம் வந்து டாக்டர் போட்டு அடிச்சிடுறான். இத காருக்குள்ள இருந்து பார்த்த தானு கோவம் வர காரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கார் கதவை திறக்க முடியல. இப்ப பாயா டாக்டர் அடிக்கிறான்ல அவன் கீழே விழுந்ததும் இந்த கார் டோர் லாக்கு தானா ஓபன் ஆகுது. தான் கடகடன் எழுந்து வந்துட்டு பாயாவை போய் அடிச்சிடுறான். தானே தன்னை அடிப்பான்னு பாயா எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரு மாதிரி ஷாக்கில் அவனே பார்த்துட்டு இருக்க நம்மளே பாயாவை அடிச்சிட்டோமேன்ட்டு தானும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அங்க நிக்காம டாக்டர் கூட வண்டியில கிளம்பிடுறான். இவ்வளவு தடுத்தும் தான் நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறான்னு நினைச்சிட்டு அதுவும் அந்த டாக்டர் கூட இருக்கானேன்னு தெரியும் போது பாயாக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்ப இங்க கார்ல போயிட்டு இருக்க தானே டாக்டர் கிட்ட சாரி கேக்குறான். அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு டாக்டர் அது உன்னை நினைச்சவன் ரொம்ப கவலைப்படுறான் போல, அதான் இந்த மாதிரி நடந்துக்கிறான். இதுக்கு தானு என்னமோ சொல்றீங்க, ஆனா அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு தோணுது இப்படி அவன் சொல்லவும் டாக்டர் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். இப்ப அடுத்து இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அப்ப ஏகே எல்லாருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க மாரிஸ் மட்டும் கவனிக்காம பாட்டு கேட்டுட்டு இருக்கா. எம்மா தாயே நீ கேட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏகே கேட்க அதெல்லாம் நான் கேட்கல, ஆனா லிப் ரீடிங் வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப நீ என்ன சொல்ற, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு செக்யூரிட்டி பந்தோபஸ்து தான் போகணும், அதுக்கு வாலண்டியர்ஸ் யாரா வேணும்னு கேட்டுட்டு இருக்கல, அவ்வளவுதானே, என்னால வர முடியாது, வேற யாருன்னா போங்கப்பா அப்படின்னு சொல்ல இப்படி லிப் ரீடிங்ல மொத்த மேட்ரி சொன்ன நம்ம மாரிஸை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக சரி சீக்கிரம் யார் யார் போறீங்கன்ற லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏகே அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் டே யார் யாரா வரீங்க, எனக்கு கண்டிப்பா இதுக்கு போகணும்டா, நான் ஏன் போயே தீரணும்னு சொன்னேனா, இது நம்ம எப்பவும் பண்ற மாதிரி வேலை கிடையாதுடா, சும்மா ஜேம்ஸ் பாண்ட் கணக்கா அப்படியே சூட்டும் கிட்டுமா போட்டுக்கிட்டு சும்மா அப்படி கெத்தா போய் அங்க இறங்கணும்டா, இந்த மாதிரி ஒரு சான்ஸை யாருன்னா மிஸ் பண்ணுவாங்களா, என்ன யார் யார் வரீங்க அப்படின்னு கேட்க யாய் வரேங்கிறான். கெம்மிதுக்கு என் செல்லும் பேபி வந்தா நானும் வருவேன்ப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல பேபியும் சிரிச்சுக்கிட்டே வரேங்கிறான். தானும் ஓகேன்னு சொல்ல யாய் தானு கிட்ட போயிட்டு பாயா என்னடா காணோம், பேசாம வரானா இல்லையா நீ போய் கேட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல தானு கோவம் வந்துட்டு இந்த பாரு உனக்கு வேணும்னா நீயே போய் கேட்டுக்கோ, என்னால அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்ல என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போறடா கெம்மு அப்படின்னு கெம்மும் யாயும் பேசிக்கிறாங்க. இப்ப அப்படியே மாரிஸ் பக்கம் திரும்பி நீ வரல அப்படின்னு கேட்க மாரிஸ் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. ஏன்னா ஆபீசர் டேமோட கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டேமோட கேஸ் தான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் கேட்க அது ஏகே ஆபீசருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இந்த கேஸ்ல, ஆபீசர் டேம் டியூட்டில இருக்கும் போது இறந்து போயிருக்காரு. இதை கேட்டு பசங்க மறுபடியும் ஷாக் ஆக என்னது டியூட்டில இருக்கும் போதா, அவர் ஏதோ வெக்கேஷன்ல போனப்ப இறந்தாருன்னு தானே சொன்னீங்க. இதுக்கு மாரிஸ் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு டேம பத்தி முழுசா தெரியாது, வெறும் ட்ரெயினிஸ கோச் பண்றது மட்டும் ஒரு வேலை கிடையாது, அவரோட மெயின் வேலையே அண்டர் கிரவுண்ட் ஸ்பை, அதுலயும் அவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைஸ் தெரியுமா, நம்ம ஊர்ல இல்லீகல் சப்ளை எல்லாம் எங்க நடக்குதோ அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது அவர் வேலை. அவர் அப்பப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா நம்ம ஊர் அரசியல்வாதி மான்ட்ரிக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த மான்ட்ரி வேற யாரும் இல்ல, நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல சாங்காங், அவனோட பாஸ் தான். சாங்காங் தான் மான்ட்ரியோட வலது கையே இப்படி சொல்ல அப்புறம் எதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நேரா சாங்காங் கிட்ட போய் கேட்டா அவன் விஷயத்த கக்கிற போறான். இதுக்கு மாரிஸ் அது மட்டும் பத்தாது, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு மொத்தமா எவிடன்ஸோட கண்டுபிடிச்சாதான் நம்மளால இந்த
கேஸ கோர்ட்டுக்கே கொண்டு போக முடியும். ஏன்னா வெறும் சாட்சி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை, தண்டனை கொடுக்கறது கோர்ட்டோட வேலை. ஆனா பல நேரங்கள்ல சாட்சியோட இருக்க கேஸையே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாங்க. ஆனாலும் ஏகே ஆபீசர் இதுல இவ்வளவு தீவிரமா இருக்கிறது காரணம் டேம் ஆபீசர் ஏகேவோட ரைட் ஹேண்டு. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. கண்டிப்பா டேம் நேச்சுரலா இறந்திருக்க மாட்டாருன்னு ஏகேக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த கேஸை யாருக்கும் தெரியாம நான் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்றேன். இப்படி டேமோட கேஸ பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இப்ப அடுத்த அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை காட்டுறாங்க. பசங்க எல்லாம் ஜம்முன்னு கோட்டு சூட்டு போட்டு வர எல்லாரும் வந்துட்டோம்டா, இந்த பாயா வராம போயிட்டானே அப்படின்னு பேசிட்டு திரும்பும் போது பாயா கெஸ்டா அதே ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கா. தானும் யாயும் பார்த்தோன்னே இங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பாட்டிக்கு இன்ட்ரோ கொடுக்கறான். உன்னை சின்ன வயசுல பார்த்ததுப்பா, என்ன ஞாபகம் இருக்குல்ல தான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு பாட்டி, எப்படி மறக்க முடியும்னு சொல்லிட்டு பாட்டி தான் கிட்ட, இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல கண்டிப்பா நீ எங்க கூட சாப்பிடணும், நீ பாயாக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்கு ஒரு நன்றி கடனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, தான் இதுக்கு பரவாயில்ல பாட்டி, நான் இங்க டியூட்டில வந்திருக்கேன், இப்ப என்னால அது பண்ண முடியாது, இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். இப்ப பாயாவும் பின்னாடி ஓடி வர, தான் ப்ளீஸ் நான் உன்கிட்ட பேசணும், நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம கோவமா நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறான். இதுக்கு தானே நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்ல, இவன் டாக்டர் பேர் எடுத்தவனே பாயாக்கு இன்னும் கோவம் வருது. ஏண்டா நான் உன்கிட்ட பேச வந்தா இப்ப ஏண்டா அந்த ஆளை பத்தி பேசுற, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுடா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, கரெக்டா அங்க டவ் வந்துடுறா. பாயா நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன், நீ இங்க இருக்கியா அப்படின்னு சொல்ல, தான் அதுக்கு மேல அங்க நிக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப டாவ பாட்டி கிட்ட அமிச்சிட்டு பாயா மறுபடியும் தானை தேடி வரான். அப்ப கரெக்டா இந்த டாக்டர் பையனும் அங்க கெஸ்டா வந்திருக்கான். தான் அங்க பார்த்தோன்னே ரெண்டு பேரும் கேஷுவலா பேச, இத கொஞ்சம் தள்ளி இருந்து பாயா பாத்துறான். சோ அதுக்கு மேல தானு கிட்ட பேசாம அவன் அப்படி திரும்பி போயிடுறான். போனவன் நேரா பாட்டி தங்கச்சி டாவ் கூட பேசிக்கிட்டு இருக்க, இத தூரத்துல இருந்து தான் பாக்குறான். கூடவே யாயும் டாக்டரும் இருக்காங்க. யாய் பாயாவை பார்த்துட்டு, இந்த பொண்ணு அன்னைக்கு ஆபீஸ்ல பார்த்தோமே அவதானடா, பாயா கூட ரொம்ப நெருக்கமா இருக்காளே, ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ இப்படி இவன் சொல்ல, இங்க தான் எதுவுமே சொல்லாம கடுன்னு பாயாவை பாக்குறான். பின்னாடி இருக்க டாக்டர் ஏதோ தான் கிட்ட சொல்ல வரதுக்குள்ள வேற ஒரு கெஸ்ட் வந்து டாக்டரை கூட்டு போயிடுறாங்க. தான் எதுவும் சொல்லாம இருக்கிறத யாய் கவனிச்சுட்டு, டே எதுக்குறா இந்த டவுட் எல்லாம், உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும், நீ பேசாம அவங்க கிட்ட போய் சொல்லிடேண்டா, சரி நீ பயப்படுற மாதிரி அவனுக்கு எதாவது ஆபத்து வரும்னு நீ நினைச்சனா அவனை பாதுகாக்கிற வேலையை எனக்கும் கொடு, நானும் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்கணும்டா, தயவு செஞ்சு மனசுல இருக்கிறத ஓபனா பேசு, அப்பதானே இதுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்ல, தானே எதுவுமே சொல்லாம பாயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரூம்ல இருந்து வெளில வர ஆப்போசிட்ல ஒரு ஆள் மேல மோதிடுறான். அந்த ஆள் கையில வச்சிருக்க பேனா கீழே விழ தானும் அதை குனிஞ்சு எடுத்து கொடுக்கும் போது அவனுக்கு ஒரு பிளாஷ் ஆஃப் விஷன் வருது. இந்த ஆள் ஃபேஸ் காட்டாம அவன் கீழே போட்டால பேனா, அதை வச்சு யாரையோ கழுத்துல குத்துற மாதிரி அவனுக்கு விஷன் வருது. சோ கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு தானுக்கு புரியுது. அண்ட் இந்த சஸ்பென்ஸோட எபிசோட் 6 இங்கே முடியுது மக்களே. வழக்கம் போல அமேசிங் எபிசோடுல என் குரல்ல இருந்து தெரிஞ்சிருக்கும் ஃபுல் ஆன் என்ஜாய்மெண்ட் மோடு தான் இன்னைக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட் எப்படி இருக்க போதுன்னு இப்பயே ஆர்வம் பயங்கரமா இருக்கு. கூடி சீக்கிரத்தை அதையும் பாத்துடலாம். அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டன்னிங்கான எபிசோட்ல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.